ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு ரெஷ்மி vlogs. இன்றைக்கி வந்துட்டு ஒரு சாட்டர்டே டே இன் மை லைஃப் மாதிரி எடுக்கலான் இருக்கேன். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகிடுச்சு. ஸோ நான் காலையில் வந்து லேட்டராக எழுந்திரிச்சு. எனக்கு 2 பேருக்குமே ஸ்கூல் லீவு தான். ஸோ லேட்டாக தான் எழுந்திரிச்சு. லேட்டானா 6 o'clock எழுந்திரிச்சேன். இல்லைன்னா நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்னிங் வந்து 4 o'clock ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி லீவுங்கிறதுனால 6 o'clock எழுந்துச்சு. இன்னும் லேட்டாக எழுந்திரிச்சிருக்கலாம். என்ன பிரச்சனைனா லேட்டாக எழுந்திரிக்க வேலை வந்து லேட்டாக முடியுது. அதனால தான் ஸோ வந்து இப்போ வந்து 8 o'clock ஆகிடுச்சு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தருண் எழுந்திரிச்சிட்டா, தீர்த்து எழுந்திரிக்கல. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்னென்னா, நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் ஈஸி தான், நான் பண்ணதில்லை இது வரைக்கும். ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இந்த பனானா பேன் கேக் இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் உங்களே ரொம்ப ஈஸி தாங்க. நான் அது ரொம்ப ஆக்சுவலி இந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம்ஸ் பற்றி நான் அவ்வளோவா ட்ரை பண்ணது கிடையாது. பட் இது வந்து நம்ம பேன்லேயே பண்ணுறோம்ல, அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். பனானா வாழைப்பழம் இருக்குல்ல, வாழைப்பழம், கோதுமை மாவு, லைட்டாக ஏலக்காய் பவுடர் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பனானா மிக்சியில் அடிச்சுட்டு போகணும். ஆக்சுவலி இவங்க பசங்க தான் கேட்டுட்டு இருந்தாங்க பண்ணி தரணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்படி சாப்பிடுவாங்களா என்னன்ட்டு எனக்கு தெரியல. அவங்க தான் கேட்டாங்க. ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி vlog வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுப்பில் வந்து சேப்பங்கிழங்கு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணியும் சேப்பங்கிழங்கு வறுவல் தான் இன்றைக்கி மதியானம் லஞ்சு. ஈவினிங் வந்து சினிமாவுக்கு போகிறோம், விடாமுயற்சி. ஸோ அதனால் நைட்டுக்கும் சேர்த்து ரைஸ் வச்சிடணும். வந்துட்டு வைக்கிறது வீட்டுக்கு வரத்துக்கே 9:30 ஆகிடும்ல. அதுவும் இல்லாமல் வந்து கிளம்புறது 6:30 கிளம்புவோம். ஸோ காலையில் வச்சுட்டேன். ஈஸியாக கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோம். அப்படி 10 o'clock மேலே பண்ணுவேன். நைட் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. ஸோ அதுதான் இன்றைக்கி லன்ச் வந்து வெஜிடபிள் ரைஸ் அண்டு சேப்பங்கிழங்கு வறுவல். பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு அந்த பனானா பேன் கேக் தான். ஓகே, இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இனி வாழைப்பழம் வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணணும். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல எனக்கு. அதுதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. சரி, ஓகே, பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வந்து அந்த திட்டாக இல்லாமல் நல்லா ப்ளெயினாக மிக்ஸ் ஆகணும். எனக்கு அந்த நம்ம கேக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து பிளெண்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த இது என்கிட்ட இல்லை. ஸோ நான் நார்மல் நம்ம இது வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு கொஞ்சம் நல்லா நைஸாக வந்ததுக்கப்புறம் தான் வாழைப்பழம் வந்து அடித்து இதில் மிக்ஸ் பண்ணணும். அடுப்பில் வந்து சேப்பங்கிழங்கு ஆகிட்டுருக்கு. நேற்று தான் வாங்கினேன் சேப்பங்கிழங்கு. ஸோ நைட்டு வெளியில் தான் வச்சேன், சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக. ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வேகிறதுக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வாழைப்பழம் ஆட் பண்ணோம். 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி வந்து நம்ம அந்த நீட்டமாக இருக்கும்ல அந்த வாழைப்பழம், அது இருந்தால் நல்லான்னு இருக்கும். பட் எனிவே எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஆக்சுவலி யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணுறேன். நார்மலாக எனக்கு தெரியாது இது. அதில் காமிச்சதெல்லாம் ஒரு சில பேர் இந்த மாதிரி வாழைப்பழம் காமிச்சிருக்காங்க. ஒரு சில பேர் அந்த நேந்திரப்பழம் கிடையாது, அந்த ரோபஸ்ட் மாதிரி எல்லோ கலரில் இருக்கும்ல, அதை காமிச்சிருக்காங்க. ஸோ நான் வந்து 4 பழம் எடுத்திருக்கேன். இது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. எல்லோரும் சாப்பிடுவாங்களா என்னன்ட்டு ஒன்றும் புரியல. இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இப்போ தான் நான் பண்ணுறேன். ஆனால் அவங்களே தான் இப்போ கேட்டாங்க. ஸோ நல்லா காமிச்சேன் இந்த நான் என்ன நினச்சேன்னா, அவங்க வந்து இப்போ நார்மல் நம்ம க்ரீம் கேக்கெலாம் இருக்குல்ல, ஸோ அதை மாதிரி நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே போட்டு காமிச்சேன். இந்த மாதிரி தான் பேன் கேக் இருக்கும், குட்டி தோசை மாதிரி திக்காக இருக்கும் ரவுண்டில். ஓகே 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 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஜாங்கிரி பவுடர். நான் ஜாங்கிரி பவுட்ரு வாங்கி வச்சுருக்கேன். நம்ம வெல்லம் பால் சைஸுக்கு வெள்ளம் இருக்குல்ல, அது இருக்குது. நம்ம பொங்கலுக்கு ரேஷன் கடையில் கொடுத்தாங்கல்ல, அது இருக்குது. இதனால நான் கொஞ்சம் 1/4 கிலோ வாங்கி வச்சுப்பேன். எனக்கு வந்து அப்பப்போ சுண்டல் வத்த குழம்புக்குள்ள ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். பட் எனக்கு அதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணுறதுனால கத்தி வச்சு லைட்டாக இது பண்ணி போட்டுரு. பட் இதில் கொஞ்சம் நிறைய வேணுமா, அதனால் வந்து ஒரு 1/2 கிலோ ஜாங்கிரி பவுடராக கிடச்சிது இருக்குது. அது வாங்கி வச்சுருக்கேன் 1/2 கிலோ. ஸோ அதுதான் மிக்ஸ் பண்ணணும் இதில். இப்போ வந்து நான் வாழைப்பழம் மிக்சியில் அடிச்சுட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டேன். தண்ணி எதுவும் சேர்க்காம தாங்க அடித்தேன். அதில் ஆட் பண்ணிவிட்டேன். இதுதான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, குலாஸ் ஜாங்கிரி பவுட்ரு. ஸோ இது வந்து 1/2 கிலோ இருக்குது. இது எடுத்துகிட்டு இது கொஞ்சம் சேர்க்கணும். இனிப்பு பத்தலைன்னா நமக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் மெயினாக வாங்குறதுக்கு ரீசன் வந்து, நான் கேரளா ஸ்டைல் அந்த இலையடை இருக்குல்ல, அந்த அரிசி மாவெல்லாம் பிசைஞ்சு உள்ளே வந்து தேங்காய் வெள்ளெல்லாம் ஸ்டஃப் பண்ணி ஆவியில் வச்சு எடுப்பாங்கள்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து
நாளைக்கு பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கேன் பேபி. நாளைக்கு பண்ணலன்னா அப்புறமா கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஆக்சுவலி அதில் நார்மலாக வந்து எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் கட்டை வெல்லமே அப்படி கையில் சுரண்டி அது கத்தியில் சுரண்டிட்டு அந்த மாதிரி தான் போடுவாங்க. பட் அது கொஞ்சம் கஷ்டம்னா அப்படிலாம் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் இல்லை. பட் எனக்கு அது சோம்பேறித்தனம். இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் இது மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். டிஃபன் சாப்பிட்ற டைமில் அப்போ போய் சுட்டுக்க வேண்டியது தான். இதோட குவான்டிட்டி நிறைய வேறு ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் திக்காக தான் நம்ம வந்து இதோடைய கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக தான் வேணும். சரி, ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பசங்களை எல்லாம் குளிப்பாட்டியாச்சு, தருண் கிட்டெல்லாம் குளிச்சாச்சு, என் ஹஸ்பண்டு வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ அவங்க வெளியில் போகணுங்கிறதுக்காக நான் வந்து பிஃபோராகவே பேன் கேக் பண்ணி கொடுத்துட்டு அப்போ என்னால் எடுக்க முடியல வீடியோ. இப்போ வந்து நான் பசங்களுக்கு சுட்டுட்ருக்கேன். ஸோ வந்து அவர் சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவங்க பசங்க தான் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இப்போ நான் அவனை சுட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டார். சாப்பிட்டு போலிங்க தான் இருக்கார். சீக்கிரம் போகணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அவங்களுக்கு முன்னாடியே சுட்டுட்டேன். ஸோ வந்து இந்த மாதிரி தாங்க இருக்குது. இது வந்து ஜாங்கிரி பவுடரோட கலர் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் டார்க் ஷேட்டில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் யூடியூப்பில் பார்த்ததும் மேபி இப்படி தான் இருக்குது. நல்லாயிருக்கு, ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கு. அடுத்த பேட்ச் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு வறுவல் ஆகிட்டுருக்கு. நான் அப்போவே வந்து அது தோலெல்லாம் உரித்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பசங்களை குளிச்சு வந்ததுக்கப்புறமா அந்த அடுப்பு ஃப்ரீயாக தானே இருக்குது. ஸோ அதில் வச்சுட்டேன். டக்குன்னு பண்ண தான் சீக்கிரம் முடியும். இந்த தோசைக்கல் வந்துட்டு நான் வந்து தோசை சுடுற பேன் வந்துட்டு அதுதான். அதில் வந்து நான் வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். ஓன்லி தோசை மட்டும்தான் சுடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் மாற்றி ஏதாவது சப்பாத்தி பண்ணாலும் வேறு ஏதாவது பண்ணாலும் அப்புறமா தோசை சரியாக வரமாட்டேங்குது. அதனாலேயே வந்துட்டு நான் தோசை கடாயில் வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். தோசை மட்டும்தான். இந்த ரெண்டு பேனும் பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்கல் ஆல்ரெடி இருக்கிற தோசைக்கல் வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சின்னா தோசை சுட வரலைன்னா நம்ம மாற்றி புதுசு வாங்குவோம்ல, அந்த மாதிரி வர தோசைக்கல்லை நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி கருணைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு அப்புறம் சேப்பங்கிழங்கு வறுக்கிறதுக்கு அந்த மாதிரி எடுத்துப்பேன். அந்த மாதிரி இருக்கிற ரெண்டு பேன் தான் அது. அதுக்குன்னு புதுசாக வாங்க மாட்டேன். ஸோ நம்ம ஆல்ரெடி தோசையோட பேன் வந்து பழசாயிட்டு வேறு வாங்கும்போது அதை எடுத்து யூஸ் பண்ணிப்போம். தோசை வராமல் இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போதைக்கு இது வந்து புதுசு. ஆக்சுவலி இதுதான் லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது இப்போ தோசை ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த வாங்கிட்டு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. தோசை இப்போ சரியாக வரதில்லை. அதனால நான் புதுசு வாங்கியாச்சு. இப்போ அதில் தோசை சுடுறேன். இதில் வந்து சேப்பங்கிழங்கு அந்த மாதிரி வறுத்துட்ருக்கேன். இது இப்போ தூக்கி போட்டுடலாம். இது ரொம்ப நாள் ஆச்சுல. இது வந்து இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அது வந்துருச்சுல. இப்போ ரொம்ப நாள் ஆச்சுல. இது வந்து வேணால் தூக்கி போட்டுருவேன் நான். இதில் வந்து சேப்பங்கிழங்கு அந்த மாதிரி ஆம்லேட் அந்த மாதிரிலாம். மீன் வந்து நான் இதில் எல்லாம் பண்ண மாட்டேன். மீன் வந்து தனி கடாய் இருக்குது மீன் பண்ணுறதுக்கு. அப்புறமா வந்து முட்டை ஆம்லேட் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ இதாகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கூட ஆட் பண்ணலாம். முட்டை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி முட்டை வந்து இந்த நம்ம ஹோம்மேடாக பண்ணுற நிறைய இதில் முட்டை ஆட் பண்ணுவாங்கள்ல. இப்போது ஃப்ரைட் ரைஸில் இந்த மாதிரி கேக்கில் ஏதாவது பொரியல் பண்ணும்போது நிறைய இதில் முட்டை ரைஸ் சரி ஆட் பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. ஏன்னா அது ஒரு மாதிரி எனக்கு அந்த ஸ்மெல்லு சுத்தம். அது பண்ணும்போது நமக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்து அது ரொம்ப நேரம் கழித்து நம்ம சாப்பிட்றதுக்கு எடுப்போம் தெரியுமா. அப்போ ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நார்மலாக வந்து நான் முட்டை வந்து ஆம்லேட் பண்ணுவேன், முட்டை வறுப்பேன், பொரியல் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். பட் இப்போ கூட நான் ஆம்லேட் அவாய்ட் பண்ணிட்டேன். ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது. பட் பிடிக்கும் எனக்கு. பட் அந்த ஸ்மெல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணுவேனே தவிர மற்ற வேறு எந்த டிஷ்லையுமே வந்து முட்டை ஆட் பண்ணுறதுனா நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். இதில் முட்டை ஆட் பண்ணுறாங்க, பட் நான் தான் வந்து ஆட் பண்ணல. பட் சொன்னாங்க அதில் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த முட்டை ஸ்மெல்லு நம்ம செய்யும்போது தெரியலங்க அந்த முட்டை ஸ்மெல்லு. அப்புறமா வந்து சரி அது எப்போத்துலேருந்து தான் ஒரு வாட்டி நான் ஒரு ரைஸ் ஒன்று பண்ணேன். ரீசெண்டாக தான் 3 வீக் முன்னாடி. அது மில்மேக்கர் ரைஸ் மாதிரி ஏதோ ஒன்று நல்லா தான் இருந்துச்சு. செய்யும்போது ஃப்ளேவர் ஸ்மெல் எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. நான் அப்புறமா ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்றதுக்கு நம்ம செஞ்சு வச்சுட்டு லெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து திறக்கும்போது ஒரு மாதிரியாக இருந்தது. டேஸ்ட் பை சூப்பராக இருந்துச்சு. பட் அந்த ஸ்மெல் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஐட்டமில் வந்து சேர்க்க மாட்டேன். ஆம்லேட்டு, முட்டை பொரியல் அந்த மாதிரியெல்லாம் ஸ்பாட்லேயே செஞ்சு எடுத்துருவோம்ல, அந்த மாதிரி பண்ணுவேன் தவிர அது மாதிரி ஆட் பண்ணுறதில்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து 12 மணி முடிஞ்சிருச்சு. டிஃபன்லாம் சாப்பிட்டு முடித்து
லன்ச் ஆகிட்டுருக்கு, இன்னும் ஆகலை. வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோ இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அது வேகிறதுக்காக வச்சுருக்கேன். பனானா பேன் கேக் வந்து சாப்பிட்டுட்டு பசங்க என்ன சொன்னாங்கன்னா, தருண் வந்துட்டு நான் கஷ்டப்பட்டு செஞ்சேங்கிறதுக்காக அது பாசாக கஷ்டப்பட்டு செஞ்சேங்கிறதுக்காக அவள் வந்து 2 சாப்பிட்டான். தீர்த்தா 1 சாப்பிட்டா. அவங்க கேக்குன்னு சொல்லிட்டு கேக்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு. பட் நான் முன்னாடியே ஃபோனில் காமிச்சேன், இப்படி தான் இருக்கும், குட்டி தோசை மாதிரி இருக்கும்னு காமிச்சேன். பட் வந்து அது ஒழுங்காக கவனிச்சாங்களான்னு தெரியல. ஆனால் அவன் சாப்பிட்டா 2க்கு மேலே சாப்பிட முடியாது ஒரு மீடியம். 2 சாப்பிட்டான். அப்புறம் வந்து அவன் 1 சாப்பிட்டா. அப்புறம் வந்து மேலே வந்து பழம்லாம் கட் பண்ணி வைப்பாங்களே அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், இதுவே சாப்பிட மாட்டேங்கிறேன். பழம் ஆக்சுவலி பேசிக்கலி பழம் சாப்பிட மாட்டாங்க, எப்போவாச்சும் தான் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க, பனானா சாப்பிட மாட்டாங்க. எப்படியோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் பேலன்ஸ் ஒரு 5-6 பேன்கேக் இருந்துச்சு. நான் என்னோடய மதர்-இன்-லா வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஹஸ்பண்ட் கிட்ட. ஸோ அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ லஞ்ச் ஆகிட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் 12 மணி ஆகிடுச்சு. எப்படியும் ஒரு 6க்கு 1:30 மணி ஆகிடும். ஸோ அதுதான் போயிட்டுருக்கு. வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வதங்கிட்டுருக்கு. எல்லாமே போட்டாச்சு. இன்னுமே தண்ணி ஊற்றி பாயில் ஆனதுக்கு ரைஸ் போட்டாங்கன்னா ரெடி ஆகிடும். நான் வந்து கேரட், பீன்ஸ், அப்புறம் பட்டாணி, உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து காலிஃப்ளவர் பண்ணுறதா இருந்தால் தனியாக காலிஃப்ளவர் மட்டும் போட்டு பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பைசஸ் வந்து என்ன போட்டேன்னா, பிரிஞ்சி மசாலா இருக்கு இல்லையா, ஆச்சி பிரிஞ்சி மசாலா, அதுவும் கரம் மசாலாவும் மஞ்சள் தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். சம்டைம்ஸ் நம்ம சில்லி பவுடரும் கரம் மசாலாம் போடுறோம். மேக்ஸிமம் இது போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்குங்கிறதுக்காக இது மட்டும்தான். இந்த பக்கம் வந்து அதில் ஊற்றுறதுக்காக சுடு தண்ணி வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து 4 கிளாஸ் அரிசி போட்டேன். 1.5 கிளாஸ் மெஷர்மெண்ட்டில் வந்து 1.5 6 கிளாஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துப்பேன். எப்படியுமே வெஜிடபிள்ஸ் இருக்குது இல்லையா, அதனால் நம்ம சுடு தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், ரைஸ் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் நிறைய பேர் பச்சை தண்ணி தான் ஊற்றுவோம். பட் சுடு தண்ணி ஊற்றினா ரைஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் வந்து பாயில் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இப்படி தாங்க வந்து என்னுடைய இன்னையோட வ்ளாக் போயிட்டுருக்கு. ஸோ நான் வ்ளாக் வந்து இங்கே முடிச்சிக்கலான் இருக்கேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அப்புறம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.